உங்க வீட்டில் நீங்க கோல்டு காயின் கோல்டு நகையெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் கவர்மெண்ட் உங்க நகைக்கு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்ஸா சீனியர் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ், ஆர்பிஐ அஃபீஷியல்ஸ், பேங்க் அஃபீஷியல்ஸ், கோல்டு இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து தொடர்ச்சியா பல மீட்டிங் நடத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியர்கள்ட்ட 30,000 டன் அளவுக்கு கோல்டு இருக்கு, அவங்க வீட்டு லாக்கர்லயோ இல்ல பேங்க் லாக்கர்லயோ சும்மா தான் வச்சிருக்காங்க, அதை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2.0 அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. 2.0 அப்படின்னா முன்னாடியே இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டா எஸ், 2015ல இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அது எப்படி ஒர்க் ஆச்சு, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டா நாம கொஞ்சம் தப்பிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஐடியலா வீட்டில் இருக்கக்கூடிய பேங்க் லாக்கர்ல இருக்கக்கூடிய கோல்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஏர்னிங் பொட்டன்ஷியலை கொடுக்கறது. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு, அதை நம்ம எஃப்டில போட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம சும்மா வச்சிருக்கிற கோல்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம். இப்போ இவங்க பிளான் பண்றது கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2.0 சொன்னேன். 2015ல இதே ஸ்கீம் இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோல்டை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேங்க்ல அதோட பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. நகையை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ், இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கோல்டை 995 பியூரிட்டிக்கு கொண்டு வருவாங்க. ஏறக்குறைய ஒரு 24 கேரட் கோல்டுக்கான பியூரிட்டிக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ஸ் வந்து உங்க பேர்லயே அந்த கோல்டை டெபாசிட்டா எடுத்துப்பாங்க. அந்த டெபாசிட்டுக்கு 0.05%, அதாவது 0.5% இருந்து 2.5% வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வட்டி கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி ஆகும்போது நீங்க ஒண்ணு அந்த கோல்டாவே வாங்கிக்கலாம், இல்ல அப்படின்னா அதுக்கான பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். மெச்சூரிட்டி அப்படின்னா குறிப்பிட்ட பீரியட் நீங்க அதை வச்சிருக்கணுமான்னு கேட்டா 2-3 டைப் ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதாவது 1 to 3 இயர் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம், 7 இயர்ஸ் வச்சிருக்கிறது மீடியம் டேர்ம், 15 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு 0.5% ஆரம்பிச்சு 15 வருஷம் வரைக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5% வட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் முன்னாடி இருந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். அது ஆக்சுவலா கம்ப்ளீட் ஃபெயிலியர். 30,000 டன் தங்கம் இந்தியர்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல 39 டன் தங்கம் மட்டும்தான் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல ஆக்சுவலா உள்ள வந்தது. ஸோ ப்ராப்ளம் கோல்டா அப்படின்னு கேட்டா கோல்டு கிடையாது, பேங்க்ஸ் மேல நம்பிக்கை இல்லை. அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது சேஃபா இருக்குமா, எனக்கு அந்த வட்டி வருமா, அதையெல்லாம் தாண்டி ஏன் நகை சேஃபா இருக்குமா, ஏன் கோல்டு சேஃபா இருக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி கோல்டுங்கிறது ஒரு எமோஷன், ஒரு செக்யூரிட்டி, எனக்கு அது ஒரு ஃபேமிலி பேக்கப். அதை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு 2.5% வட்டிக்கு என்னால் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்டா இருந்தது. ஸோ இந்த இடத்துல இப்போ புதுசா கொண்டு வரதா பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்ல ஒரு சின்ன ஹேக் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜுவல்லர்ஸையும் இந்த ஸ்கீம்ல சேர்த்திக்கலாம். பேங்க்ஸை தானே மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க, அவங்க நம்பி ஒரு கடையில போய் கோல்டு வாங்குறாங்கல்ல, அப்ப அவங்கள அது நம்புறாங்கல்ல, ஸோ அவங்களையும் இதுக்குள்ள சேர்த்திட்டோம் அப்படின்னா இவங்க அந்த நகையை கொண்டு போய் ஜுவல்லர்கிட்டயே கொடுத்துட்டோம். ஜுவல்லர் ஒரு டீலர்கிட்ட கொடுப்பாரு, அவர் பியூரிட்டியை செக் பண்ணி பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாரு. அந்த பணத்துல இருந்து வட்டி யார் நகை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போகும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் பிளான். ஸோ இதுல வந்து ஜுவல்லர்ஸ் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம டைரக்டா பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தப்பவே எந்த சார்ஜஸ் இல்லாம நம்ம பேங்க்ல கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சது முன்னாடி 2015ல கொண்டு வந்ததுல. இப்போ ஜுவல்லர்ஸ் மூலமா போனோம் அப்படின்னா அதுக்கு ஜுவல்லர்ஸுக்கு ஒரு சர்வீஸ் ஃபீ கிடைக்கும். அதை தாண்டி ஜுவல்லர் வந்து பேங்க் கிட்ட இருந்தானே நகையெல்லாம் செய்யறதுக்கு கோல்டு வாங்குறாங்க, அப்போ இந்த கோல்டே அவங்க வாங்கிக்க முடியுங்கிறதுனால அவங்களால ரீசைக்கிள் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம நகைக்கடையில நகையெல்லாம் செய்யறதுக்கு கோல்டை இம்போர்ட் பண்ண வேண்டியதில்லை, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கோல்டையே ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் பிளான். எந்த சார்ஜஸும் இல்லாம டைரக்டா கோல்டை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமை கொண்டு வந்தப்பவே அது ஃபெயிலியர். இதுக்கிடையில நகைக்கடைக்காரங்களையும் உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா யார் கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்ககிட்ட வீட்டுல நீங்க கோல்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க இந்த ஸ்கீம்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க.